ஹலோ தமிழா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கிற கான்செப்ட் எல்லாமே 2024 பொருந்துன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இன்றைக்கி நம்ம 1922 ஜார்ஜ் கிளாசன் எழுதின ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன்கிற புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் மொத்தம் 5 கான்செப்ட் இருக்குது. நான் இந்த புக்கை படித்த உடனே இந்த புக்கை பற்றி பேசினாவே எனக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் ஞாபகம் வரும். அந்த இமேஜ் வச்சு உங்களுக்கு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெல்த் ஜென்ரேஷன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொன்னாவே 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இன்கம், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இந்த புக்கில் வர 5 கான்செப்டில் ஃபர்ஸ்ட் 2 கான்செப்ட் இன்கம்மை பற்றி பேசும். 3வது 4வது 5வது கான்செப்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இப்போ நம்ம பார்ப்போம். ஆத்தர் இங்கே என்ன சொல்லியிருப்பாருன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். எப்படி நம்ம ஒரு இஎம்ஐ கட்டுறோம், எப்படி நம்ம வந்து ஒரு வாடகை கொடுக்குறோம், அதே மாதிரியே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ணிக்கணும். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம வர இன்கம்மை 10 to 15% நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு, அந்த சேவிங்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். நீங்கள் 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லை 1 lakh சம்பளம் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அதுலேருந்து 10% நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். 2வது கான்செப்ட் வந்து கண்ட்ரோல் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர். நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரை 2ஆக பிரிச்சுக்கலாம். நெசசரி, இன்னொன்று வந்து அன்னெசரி. நம்ம அன்னெசரியை வந்து மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அந்த 10% ஆஃப் சேவிங்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வர்றது இன்கம் பற்றி சொல்லுது. இந்த இன்கமில் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டைன் பண்ணிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட், இன்கம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது நம்ம ரைட் சைடில் வச்சு பார்த்துப்போம். இந்த 3வது 4வது 5வது பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லும். இது ரைட் சைடில் நம்ம பார்க்கலாம். இந்த புக்கில் ஆத்தர் வெறும் கோல்டு பற்றி தான் சொல்லியிருப்பாரு. பட் இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து எஸ்ஜிபி இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லையும் நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது தான் நம்மளால் எந்த மார்க்கெட் சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த புக்லேயே இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்கே என்ன சொல்லியிருப்பாருன்னா, மேக் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் யுவர் ஸ்லேவ். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே, ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஷேர் மார்க்கெட்டை உங்களுக்கு அடிமையாக்கணும். அந்த ஷேர் மார்க்கெட்டை உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு காசு சம்பாரிச்சு தர மாதிரி இருக்கணும். இதைத்தான் மாடர்ன் டேர்மில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆத்தர் இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மேக் இட் ஆஸ் யுவர் ஸ்லேவ், மேக் இட்ஸ் சில்ட்ரன் அண்ட் இட்ஸ் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் ஒர்க் ஃபார் யூ. அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அதை வச்சு நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்லேவ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இன்கம், அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்க முடியும். 4வது பாயிண்ட், காட் யுவர் ட்ரெஷர்ஸ் ஃப்ரம் யுவர் லாஸஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷனல்ங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பணத்தை இந்த ரம்மி சர்க்கிள், பெட்டிங், அந்த மாதிரி சீக்கிரமாக பணக்காரனாகலாம் அப்படிங்கிற வழி இருக்குல்ல, அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எது ஆல்ரெடி ப்ரூவன், எது ஆல்ரெடி கரெக்ட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட 10% ஆஃப் சேவிங்ஸ் இருக்குல்ல, அதாவது உங்களோட பிரின்சிபல் இருக்குல்ல, அந்த பிரின்சிபல் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஃபைனலாக 5th பாயிண்ட் என்னென்னா, உங்களோட லேர்னிங் எபிலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஏஐயை உங்களோட இன்வெஸ்டிங், உங்களோட ஷேர் மார்க்கெட், உங்களோட எதாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கற்றுக்காம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரியே கண்டிப்பாக நம்ம எப்போவுமே அப் டு டேட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் இந்த புக்கை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு இமேஜ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.